ओम सम्यज्ञान रहस्य विदे वेदांत भास्कराय नमः। अज्ञानिनां ज्ञेयभूतम् अज्ञेयं ज्ञानिनां सदा इति संजानतां मोक्षः इति वेदांत भास्करः। ब्रह्म अज्ञानिनां ज्ञेयं विषयभूतम् ज्ञानिनां तु अज्ञेयम् अविषयभूतम् इति संजानतां मुक्तिः भवति। अद्य दिनाङ्कः एप्रिल् मासे 27 दिनः। अद्य दिनस्य विषयः ब्रह्मावबोधनक्रमः अयम्। கேனோபனிஷத்தில் இடம்பெறுகின்ற 2-3 இந்த மந்திரத்தின்படி பிரம்மத்தை அறியும் முறை, பிரம்மத்தை அறிந்ததாக எப்பொழுது கருதலாம் என்பதற்கான விஷயத்தை இன்று நாம் பார்க்கலாம். அந்த ஸ்ருதி வாக்கியமானது அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் விவேகேன விஜானதாம் பிரம்ம அவிஜ்ஞாதமேவ சம்யக் அவிஜானதாம் பிரம்ம விஜ்ஞாதம் இதி ஏகோ அர்த்தः। விஷயத்வேன ஜானதாம் பிரம்ம அவிஜ்ஞாதமேவ அவிஷயத்வேன ஜானதாம் பிரம்ம ஞாதமேவ இதி அபரோ அர்த்தः। இந்த ஸ்ருதி வாக்கியமானது மேல் நோக்காக படித்தால் அறியாதவர்கள் அறிந்தவர்கள், அறிந்தவர்கள் அறியாதவர்கள், பிரம்மத்தை அறியாதவர்கள் அறிந்தார், பிரம்மத்தை அறிந்தவர் அறியவில்லை பிரம்மத்தை என்று இந்த ஸ்ருதி வாக்கியமானது இருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்றால், யார் ஒருவர் பிரம்மத்தை ஒரு பொருளாக அறிகிறார்களோ அவர்கள் உண்மையாகவே பிரம்மத்தை அறியவில்லை. யார் ஒருவர் பிரம்மம் ஒரு பொருள் இல்லை, அது அறிய முடியாது என்று அறிகிறார்களோ அவர்கள் அறிகிறார்கள். விவேகேன பிரம்ம விஜ்ஞாதவ்யம் அநாத்ம வஸ்துபியா விவிச்ய ஆத்மத்வேன பிரம்ம ஞாதவ்யம். விவேகத்தினால் பிரம்மமானது அறியப்படுகிறது. இந்த விவேகத்தை கொண்டு நான் என்ற சொல்லு பிரம்மமாக அறிவதேதான் அறிவு. ஏவம் ஞாதே பிரமாண கோச்சரத்வேன ஆத்மாபின்னத்வேன ச பிரம்ம ஞாதம் பவதி. அப்போ பிரமாணத்தை பயன்படுத்தி நான் என்று அறிபவனாக எது இருக்கிறதோ அதுவே பிரம்மம் என்று அறிவதுதான் அறிவு. ஆத்மைவ ச பிரம்ம இதி ஞாதம் பவதி. ஏவம் ஞாதேஹி பிரம்ம விஜ்ஞாதம் பவதி. ஏவம் விதே பிரம்ம ஞானி பவதி. அப்போ எவன் ஒருவன் தன்னிலிருந்து வேறாக இல்லாத தான் என்ற ஆத்மா என்று சொல்லப்படுகின்ற சொல்லே பிரம்மன் என்று அறிகிறானோ அவனே இதை அறிந்தவன் ஆகிறான். விசேஷத்வேன பிரம்மணா விஜானம் நாம பிரம்ம தாத்ருஷம் ஈத்ருஷம் மகத்தமம் அஷ்டவிம்சதி புஜம் மயா தத் பிரம்மம் உபாஸ்ய மயா சிந்தியம் மயா ஞாத்தவ்யம் பிரம்ம தஸ்ய பிரம்மணா உபாசனேன மயி பிரம்மணா அனுக்ரஹோ பவிஷ்யதி மரணாந்தரம் அகம் தத்ர கத்வா தத் பிரம்மம் பிராப்னுயாம் இத்தியாதி ரூபேன ஞானம். விசேஷமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த பரபிரம்மம், அந்த பிரம்மத்தை, பிரம்மன் இறைவன் கடவுள், அதை என்ன சொல்லுவோம், அதுதான் அறிவு பொருள். அதுக்கப்புறம் என்ன, அது இவ்வாறு இருக்கும், அது அவ்வாறு இருக்கும், அது ரொம்ப பெருசு. அப்புறம் என்னது, அது 28 கைகள் கொண்டது. அந்த பிரம்மத்தை நான் உபாசிக்கிறேன், அந்த பிரம்மத்தை நான் சிந்திக்கிறேன், அந்த பிரம்மத்தை நான் அறியப் போகிறேன், அந்த பிரம்மம் என்னுடைய உபாசனைக்கு கொண்டு வந்து அதனுடைய அனுகிரகத்தை நான் பாத்திரமாக போகிறேன். செத்த பிறகு அந்த பிரம்மத்துடன் நான் போய் ஒன்றாக சேர்வேன். இவ்வாறு ஞானங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றது உண்டு. ஏவம் அதிக்கிரமேன சவிசேஷதையா பிரம்ம விதிதத்வதா பரம்பிரமைவன் ஞாத்தும் இத்தியர்த்தः. இவ்வாறு விசேஷணங்களோட கூடியதாக பிரம்மனை
கருதினோமே ஆனால் அந்த பிரம்மத்தை அறியவில்லை என்பதுதான் அர்த்தம். ஸ்வஸ்வரூபத்வேன பிரம்மணி விஜ்ஞாதே சதி பிரம்மஞாதம் பவதி. என்னுடைய உண்மை ஸ்வரூபமாக இருப்பது எதுவோ அது பிரம்மன் என்று அறிந்தால்தான் பிரம்மன் அறியப்பட்டதாக ஆகும். ஓம் சம்யக் ஞான ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.